ஹலோ காய்ஸ், நம்ம பார்த்துட்டு இருந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்துலாங்களா? போன எபிசோடில் தான் இந்த குவான் அடிக்க வந்து அந்த அடி வந்து ஃபன்னு மேலே விழுந்திருக்கும் இல்லையா? இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபன் எந்திரிக்கிறான் அந்த மயக்கத்துல இருந்து. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு தான் கண்ணு விழிக்கிறான். எந்திரிச்சதும் ஃபன் 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 அப்படின்னு சொல்லி கத்திட்டு போயிட்டு இருக்க. அதுக்கு யானுமே அங்கே தான் உட்காந்துருந்தான் போல இருக்குது. என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க, ஓ நீ நல்லா தானே இருக்கிற அப்படின்னு கேட்டு, நீங்கள் ஃபஸ்ட் நல்லா இருக்கீங்களா? மண்டையில் தான் கொஞ்சம் லைட்டாக வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீங்கள் அவன் அடிக்க வரான்ட்டு ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டியதானே, இல்லைனா நீங்கள் அங்கேருந்து ஓடி இருக்க வேண்டியது. ஏன் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் மாட்டிக்கிறீங்க அப்படின்ட்டு ஃபன்னை போட்டு இவன் திட்டிக்கிட்டே இருக்க. அப்பா சாமி நிப்பாட்டு, எனக்கு ஏற்கனவே வலிச்சிட்டு இருக்க, இன்னும் நீ திட்டி திட்டி என் காதெல்லாம் வலிக்குது. நீ ஆபத்தில் இருக்கன்னு எனக்கு தெரியுது, அப்புறம் எப்படி நான் உன்னை விட்டுட்டு போவேன்ட்டு ஃபன்னு சொல்ல, அதுக்கு யானுமே நீ எப்பயாவது நினச்சி பார்த்துருக்கியா, உனக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்ட்டு பாசமாக பக்கத்தில் வந்து அந்த அடிபடிச்சில் அந்த இடத்த தடவி கொடுத்துட்ருக்க. ஃபன்னுமே இப்போ ஏன் இவன் இப்படி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்ட்டு திருன்னு முழிச்சிட்டு இருக்க. எனக்கு நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்புலேருந்து கீழே விழுந்தேன் இல்லையா, அதே இடத்துல தான் திரும்பவும் எனக்கு அடிபட்டு இருக்கு. நான் ரொம்பவே பயந்துட்டேன்ட்டு திரும்பி யானை பார்க்க, யான் பக்கத்தில் இப்போ இருக்கிறது வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. உடனே இல்லை இல்லை நான் எந்திரிச்சு ஃபஸ்ட்டு நம்ம ரூமுக்கு போகலாம் வா அப்படின்ட்டு எந்திரிச்சு கிளம்புறான். அப்படியே திரும்ப ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி விழுக போயிட்டான். யான் தான் வந்து பிடிக்கிறான். என்னாச்சுன்னு கேட்க, இல்லை இல்லை திரும்ப ஒரு மாதிரி ட்ரௌசியாக இருக்குது, சரி வா நம்ம போகலான்னு சொல்ல, யானுமே இல்லை இங்கே வேணால் நம்ம ரெஸ்ட் எடுக்கிறான், இல்லைனா ஹாஸ்பிட்டல் போகலாமான்னு கேட்க, இல்லை எனக்கு வெளியே இடத்துலலாம் ரெஸ்ட் எடுக்க எனக்கு பிடிக்காது, வா திரும்பவும் நம்ம ஹாஸ்டலுக்கே போகலான்னு சொல்ல, இந்த நிலைமையில் ஏன் போகணும், ஏன் இங்கே இருக்கக்கூடாதான்னு கேட்க, இல்லை எனக்கு வெளி இடத்துல தான் தூக்கம் வராது அப்படின்னு சொல்ல, அதுக்கு யானுமே சரி தூக்கம் வர்றதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்க, வேணா ஹக் பண்ணிட்டு இருந்தால் எனக்கு தூக்கம் வரும்னு சொல்ல, நீ வேணா எனக்கு கட்டி பிடிச்சிட்டு இருக்கியா, நான் தூங்கிடுறேன் அப்படின்னு சொல்ல, அது யானுமே நீ ஏன் அப்படி என்கிட்ட கேட்குறேன்னு கேட்க, நான் ஃபஸ்ட்டு என்னோட பாடியிலேருந்து எந்திரிக்கும் போது நீ தான் என் பக்கத்தில் இருந்த, அதனால தான் நீ என் பக்கத்தில் இருந்தாலே எனக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்ல, உடனே யான் விடுவானா, அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பக்கத்தில் படுக்க வைக்கிறான். ஃபன்னுமே சொல்கிறான், இல்லை நான் சும்மா தான் சொன்னேன்னு கேட்க, பரவாயில்ல நீ தூங்கினா சரிதான் எனக்கு அப்படின்ட்டு அவன் தான் ஹக் பண்ணிக்கிறான். அதில் வேற இந்த ஃபன்னுக்கு டவுட்டு, இந்த மாதிரி ரெண்டு பசங்க கட்டி பிடிச்சி தூங்கினா என்ன அர்த்தம், மற்றவங்களாம் பார்த்தா என்ன நினைப்பாங்கன்னு சொல்ல, அதுக்கு யானுமே தூங்கு, தேவையில்லாமல யோசிச்சுட்டு இருக்காத, எனக்குமே இதுதான் ஃபஸ்ட் டைம், யாருமே இந்த அளவுக்கு என்கிட்ட யாருமே பழகினதே இல்லை அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஃபன்னுமே யாருமே இந்த மாதிரி என்னை ட்ரீட் பண்ணதே இல்லைன்ட்டு ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு அப்படியே தூங்குறாங்க. இதை வந்து இந்த ஃபன்னோட சோல் வந்து பார்த்துட்டு, அது என்னோட உடம்பு, ஆனால் ஏன் இந்த தாத்தாவை எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்ட்டு ஒரு மாதிரி பொறாமையில் பார்த்துட்டு இருக்கு. சரியான பொறாமை பிடிச்ச போல இருக்கு இந்த நிஜமான ஃபன்னு. அப்படியே கட் பண்ணி இவங்க ரெண்டு பேருமே ஹாஸ்டலுக்கு அடுத்த நாளுக்கு வந்துடுறாங்க. அப்படியே உள்ளே நடந்து வரும்போது கூட ஒரு மாதிரி மயக்கமாக இருக்குன்ட்டு நின்றுட்டு இருக்க. அதுக்கு யானுமே நான் இருக்கேன்ட்டு அவனை அணைச்ச மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு இருந்த ரெண்டு பசங்க திரும்பவும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மாவே இந்த ஃபன்னு யானோட ரூமில் இருக்கான், குவான் கூட ஏதோ சண்டை போல இருக்குன்ட்டு குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி போனதை ஹாஸ்டல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் எல்லாருமே காசி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இந்த மாதிரி விஷயம் ஒருத்தங்கிட்ட இருந்து ஒருத்தங்கிட்ட போகும்போது ஒரே மாதிரி போகாம அது டிஃப்ரெண்டா ஒருத்தனை பத்தி தப்பா பேசுறாங்கன்னா அவங்களுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் சேர்த்துல வச்செல்லாம் பேசுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஃபன்னை ரொம்ப தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் குவான் கூட இருந்துக்கிறான், யான் கூட இருந்துக்கிறான், ரெண்டு பேருக்கிட்டுமே இவன் டேட் பண்ணிட்டு இருக்கான், ரெண்டு பேருமே இவன் ஏமாத்திட்டு இருக்கான் அப்படி இப்படின்ட்டு அந்த காலேஜில் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க தப்பா, அதுவும் ஃபன்னை பத்தி. ஃபன்னுமே அடிப்பட்ட இடத்துக்கு ஐஸ் கட்டிலாம் வச்சிட்டு இருக்கான். அப்படியே நினச்சி பார்க்குறான், யான் கூட நம்ம நைட்டு ஏன் அப்படி தூங்கணும் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் அப்போ கூட அவனோட கைக்கு இவனோட கைக்கும் அந்த ரெட் லைன் வந்து கனெக்ட் ஆகிருக்கும், இவன் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதெல்லாம் நினச்சிட்டு இருக்க, டக்குன்னு திரும்பவும் அவனோட ஹார்ட்டு லப்பு டப்பு லப்பு டப்புன்னு துடிக்க ஆரம்பிச்சிச்சு வேகமாக. உடனே ஃபன்னுமே இப்போ எதுக்கு இந்த ஹார்ட் இந்த துடிச்சிட்டு இருக்கு, ஒருவேளை ஹார்ட்டில் ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ, இல்லை இல்லை இந்த யானை பற்றி நினச்சா மட்டும்தான் இந்த ஹார்ட் இந்த துடிக்குது, ஒருவேளை நம்மளுக்கு அவன் மேலே ஃபீலிங், ஐயோ சிச்சி அப்படிலாம் இல்லை. ஏய் சாய், என்ன நீ பாட்டுக்கு ஏதாவது நினச்சிக்கிட்டே இருக்கிற, நீ ஒரு ஆம்பளை, இன்னொரு ஆம்பளை மேலே உனக்கு எப்படி ஃபீலிங் வரும், சிச்சி கேட்கவே நல்லா இல்லையே, இப்படிலாம் மனசில் எதுவும் வச்சுக்காத அப்படின்ட்டு தன்னைத்தானவே திட்டிகிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி இந்த சும்மா இருக்கான்ல அவன் ஃபன்னை மட்டும் தனியாக கூட்டிகிட்டு வந்து, ஏய் நீ குஷியை நீ மட்டும் தனியாக நீயா கூட்டிகிட்டு வந்த மாதிரி கூட்டிகிட்டு வரியா அப்படின்னு கேட்க, ஏன்டா நீயே கூட்டிகிட்டு வருவேன் தானே சொல்ல, இல்லை இன்னைக்கு அவனுக்கு பர்த்டே, நான் கூப்பிட்டா அவன் கண்டுபிடிச்சிருவான், நான் அவனுக்காக செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் நீயா கூட்டிகிட்டு வரியா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஃபன்னுமே நீ எதுக்கு ரொம்ப நல்லபடியாக நடந்துக்கிற, அதுவும் குஷிக்கிட்ட மட்டும் அப்படின்னு கேட்க, அதுக்கு அவனும் அது நான் எப்படி வெளிப்படையாக சொல்கிறது, எனக்கு குஷியை பிடிக்கும் ஆனால் என்னால் வெளிப்படையாக அவன்கிட்ட சொல்ல முடியல அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஃபன்னு உனக்கும் அவனுக்கும் ரெட் கலர் நூல் ஏதாவது கையில் கனெக்ட் ஆகிருந்ததா அப்படின்னு கேட்க, அப்படியெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியலையே, இருந்தால் நல்லா தான் இருக்கும், சரி சரி சீக்கிரமாக போய் குஷியை கூட்டிகிட்டு வா, நான் எல்லாமே ரெடி பண்ணி வைக்கிறேன்ட்டு ரெண்டு பேரும் பிளான் போட்டுட்ருக்காங்க.
ஃபன்னுமே அவன் கேட்டுக்கிட்ட மாதிரி குஷியை கூட்டிகிட்டு வந்துட்டான். கூட்டிகிட்டு வந்ததும் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் போல இருக்கு. கொடுத்து மெனி மோர் ஹேப்பினஸ் ஆஃப் த டே, இந்தா நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ஃபன்னுமே இப்போ தான்டா சொன்னான், அதனால் டக்குன்னு எந்த பொருளும் வாங்க முடியல, என்னால் முடிஞ்ச பொருள் அப்படின்னு கொடுத்துட்டு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டிஷ்ஷு எடுத்துகிட்டு வந்தாங்களே அதை எடுத்து கொடுத்துட்ருக்கா. அது ரொம்ப சூடாக இருக்குது, பொறுமையாக சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த குவானும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்துடுறாங்க அங்கே. இந்த குவானோட ஃப்ரெண்டு சுண்ணாம்பத்தலை இருக்கான்ல, அவன் தான் குவானை ஏற்றி விட்டுட்ருக்காங்க. இந்த பாரு ஃபன்னு எல்லாருக்கிட்டையும் நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டே இருக்கான், ரொம்பவே கைண்டாக பேசிக்கிட்டு இருக்கான். ஆனால் பாரு உன்கிட்ட மட்டும் எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு குவானுமே டென்ஷனில் ஒன்றும் ஆகலை. மேபி நான் அவனை வந்து ரொம்பவே புஷ் பண்ணியிருப்பேன், அதனால தான் திரும்பவும் அவன் என் கடுப்பை காட்டுறான் போல இருக்கு அப்படின்னு சொல்ல, அப்போ திரும்பவும் இன்னொருத்தன் பக்கத்தில் வந்துட்டு, ஏய் ஃபன் இங்கே தான் இருக்கானா, பயங்கரமாக ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கான் போல இருக்கு, ஏற்கனவே 2 பேர் கையில் போட்டுட்டா இன்னும் 2 பேர் வேற பிடிச்சிருக்கான் போல இருக்குது, பாரு எப்படி சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, குவானுக்கு கோவம் வருது. என்ன லூசனமாக பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, ஆமாம் இந்த ஹாஸ்டல் ஃபுல்லாக காலேஜ் ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்காங்களே உனக்கு தெரியாதா, ஃபன்னு சரியான ப்ளே பாயா அப்படின்னு சொல்ல குவானுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. கூட இருக்கிற சுண்ணாம்பத்தில் தான் தடுத்து விட்டுட்டு இருக்கான். இருந்தாலும் இந்த காசிப் பேசிகிட்டு இருந்தாலும் அவன் சும்மா இல்லாமல், என்னடா ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்கீங்க, இந்த டேரெக்டாக போய் கூட கேட்குறேன், ஏய் என்ன ஃபன், இப்போ தான் நீ யான் கூட இருந்த, இங்கே என்ன 2 பேர் கூட கடலை போட்டுட்ருக்கேன் டேரெக்டாக பேசிக்கிட்டே இருக்க. குவானுக்கு பயங்கர கோவம் வந்துச்சு, வந்து அடிக்க ஆரம்பிச்சிருச்சான். இதை பார்த்துட்டு இருந்த ஃபன்னுமே, வேணா வேணா குவான் அவனை விட்டுடு அப்படின்னு சொல்ல, அதுக்கு குவானுமே, ஹே ஃபன் என்ன நீ இப்படி பேசிகிட்டு இருக்க, இதுவே பழைய ஃபன்னாக இருந்தா ஏன்னா அவன் பேசிட்டான் நீ அடின்ட்டு என்ன அடிக்க வச்சிருக்க, உனக்காக நான் எத்தனை பேர் கூட சண்டை போட்டிருக்கேன், நீ பழைய ஃபன்னு மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்ல, அப்போனா பார்த்துக்கோங்க பழைய ஃபன்னு எப்படி இருந்திருப்பான்ட்டு, பயங்கர செல்ஃபிஷாக இருந்திருப்பான் போல இருக்கு. இப்போ இருக்கிற ஃபன்னு கூட அடிக்காத அடிக்காதன்னு சொல்லியிருப்பான் இல்லையா, அடிக்கிறதுனால எந்த விஷயமும் சால்வ் ஆக போகிறதில்ல அப்படின்னு சொல்ல, நீ என்ன பழைய ஆள் மாதிரி பஞ்சாங்கம்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஃபன்னுமே, அதுவா அது வந்து மனித நேயத்தோடு நான் பேசுகிறேன், பேசலாம்ல அப்படின்ட்டு பக்கத்தில் தான் நின்றுட்டு இருக்கான். இது மாதிரி பக்கத்தில் ஃபன்னு நிற்கிறது குவானுக்கு பிடிச்சிருக்க போல இருக்கு, ரசித்து ஃபன்னையே பார்த்துட்டு இருக்க. வந்துட்டான் நம்ம யானை, வந்ததும் அவன் பக்கத்தில் நீ ஏன்டா நிற்கிறேன்ட்டு இவன் பிடிச்சி இழுக்க, நீ ஏன்டா இதை கேட்குறேன்ட்டு இவன் பிடிச்சி இழுக்க, 2 பேரும் சண்டையை போட்டுட்ருக்கானுங்க. இதை பார்த்துட்டு இருந்த ஃபன்னு சும்மா நிற்க வேண்டியதானே, எனக்காக சண்டையை போடாதுன்ட்டு நடுவில் போய் நிற்க, அவங்க 2 பேரும் இவனையும் பிடிச்சி தள்ளி விட, குஷி கையில் தான் சூடாக டிஷ் வச்சுருந்தான் இல்லையா, அது மேலே போய் அப்படியே விழுந்து, அது கீழே விழுந்து, அது மேலே திரும்ப இவன் போய் விழுந்து, நல்லா பின்னாடியே சரியான சூடு பட்டுருச்சு உனக்கு. யாரு ஃபன்னுக்கு. ஃபன்னுக்கு பெட்டெக்ஸ் எல்லாம் கருகிடுச்சு போல இருக்குது. யானை தான் வந்து தூக்கி விட்டுட்டு என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்க, இது மாதிரி எரியுது எரியுதுன்னு சொன்னே யானை தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். பின்னாடியே இந்த குவானும் போக பார்க்க, இந்த குஷி இருக்கான்ல, சும்மாவே இருக்க மாட்டியா, நீ ஃபன்னை பார்க்கும் போதெல்லாம் அவனுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுத்துட்டே தான் இருக்கிற, தயவு செஞ்சு அவன் வழியில போகாதன்னு திட்டி விட்டுட்டான். குவானுக்குமே ரொம்ப கஷ்டமா போச்சு, என்னாலதான் இப்படி ஆகுதோன்ட்டு. ஃபன்னுமே கதறிட்டு இருக்கான், மாலா ஃபேனை 12ஆம் நம்பர்ல வைடி, கருகுதிரி எரியுதிரி அப்படின்ட்டு. யானை தான் உத்தரம்லாம் கொடுத்துட்ருக்குறான். நாங்கள் 2 பேர் சண்டை போடுறோன்னு தெரியுதுல, நீ ஏன்டா நடுவில் வந்து நின்ன அப்படின்னு கேட்க, யாருக்கு தெரியும் இந்த மாதிரிலாம் நடக்கும்ட்டு, அப்பா நீ பண்ணுறதுல ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, எனக்காக நீ சண்டை போட்ட பற்றியா, அதனால தான் ஃபன்னுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு போலக்குன்னு சொல்ல, யானுக்கு கோவம் வருது லைட்டாக. திரும்பவும் ஃபன்னை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டியா, உன்னை பற்றி நீ எப்பயுமே நினைக்க மாட்டியான்னு சொல்ல, ஆமாம் நீ ஃபஸ்ட்டே ஃபன்னுக்கு சரின்னு சொல்லியிருந்தீன்னா இந்த மாதிரிலாம் எதுவுமே நடந்திருக்காதெல்லாம் சொல்ல, நீ என்ன தான் சொல்ல வர இவனும் கேட்க, நீ ஃபஸ்ட்டே ஃபன்னுக்கு சரின்னு சொல்லியிருந்தீன்னா நாங்கள் 2 பேரும் மேலே இருந்து கீழே விழுந்திருக்க மாட்டோம், இந்த சோல் எதுவும் ஆயிருக்காது, எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துருப்போம்ல அப்படின்னு சொல்ல, அதுக்கு யானுமே, அந்த மாதிரிலாம் நடந்திருந்தா நீ இந்த மாதிரி வந்திருக்க மாட்டல அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஃபன்னுமே, அவன் இருக்கிற இடத்துல நான் வாழ்ந்துட்டுருக்கேன் தேவையில்லாமல் அப்படின்னு சொல்ல, அதுக்கு யானும், இங்கே பாரு நான் சொல்கிறத கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ, ஃபன்னு தான், நீ தான், 2 பேருமே வேற வேற ஆளுங்க, அவனோட ஃபீலிங்கை இங்கே வந்து துணிக்காத, என்ன புரிஞ்சுதான்னு கேட்க, சுத்தமாக புரியல இந்த ஃபன்னுக்கு, தலையை ஊகும் அப்படின்னு ஆட்ட, அதுக்கு யானுமே, அட மரமண்டை நீ இப்படி இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்ன புரியுதான்னு கேட்க, அப்பையும் அந்த மரமண்டைக்கு சுத்தமாக புரியல, திருன்னு முழிச்சிட்டு இருக்க, இதுக்கு மேலே எவனா தெளிவாக எடுத்து பேச முடியுமா பிடிச்சிருக்குன்றத. யானுமே டயர்டாயிட்டான் போல இருக்கு, ஆடா போடா உனக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள சரி போய் நான் சாப்பாடாவது கொண்டு வரேன்ட்டு அவன் கிளம்பி போயிடுறான். அவன் போனதுக்கப்புறம் இவன் புலம்பிக்கிட்டு இருக்கான், இப்போ எதுக்கு இவன் இப்படி மாதிரி பேசிட்டு போயிட்டு இருக்கான், அது சரி என் பொண்டாட்டி பேசுகிற மாதிரியே இருக்கு இப்போ பேசுகிற சில வார்த்தைகள்லாம், அவன் கைக்கும் என் கைக்கும் ஏன் இந்த ரெட்டு திருட்டு வந்துருந்ததுன்ட்டு அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்க, சவுண்டாக கத்திக்கிட்டு இருக்கும்ல அந்த பூச்சி, இப்போவும் அதே டைமில் கத்திக்கிட்டு இருக்குது, அதையும் பார்த்துட்டு ஏன் இந்த பூச்சி இப்படி கத்திக்கிட்டு இருக்குன்ட்டு அதையும் வேற யோசிச்சுட்டு இருக்கா இந்த ஃபன்னு. யானுமே நைட்டு பாரில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஃபன்னோட ஞாபகம் வந்துருச்சு போல இருக்கு, சைலண்ட்டாக சிரிச்சிட்டு இருக்க, இதை பார்த்துட்டு இருந்த அந்த பார் ஓனருமே, சரி சரி லவ் காய்ச்சல் வந்துருச்சு போல இருக்குதே, சைலண்ட்டாக சிரிச்சிட்டு இருக்க என்னாச்சு அப்படின்ட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க.
அதுக்கு யானுமே, "நாங்க 2 பேரும் அந்த மாதிரிலாம் இல்லையே" அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த ஓனருமே, "ஏய் ஏன்டா பொய் சொல்லிட்டு இருக்க? நாங்களும் தான் பார்த்தோம். அன்னைக்கு அவன் நைட்டு வந்திருக்கும்போது, அவன ஏன் நீ எப்படி பார்த்துட்டு இருந்த தெரியுமா? அவன்கிட்ட பேசும்போது மட்டும் அவன்கிட்ட பேசும்போது மட்டும் என்ன உன்னோட குரல் அப்படியே சாஃப்ட்டா போயிடுது. அவன் கீழ விழுந்தவனே, அடிபட்டு கீழ விழுந்தவனே, என்ன பதர் பதர்ன. இதெல்லாம் பார்த்தா என்ன எங்களுக்கெல்லாம் லவ் மாரி தெரியாதுன்னு நெனச்சிட்டு இருக்கியா?" அப்படின்னு கேட்க, அதுக்கு யானுமே, "அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீங்களா ஏதாவது சொல்லிட்டு இருக்காதீங்கன்ட்டு" தடுத்துட்டு இருக்கான். அதுக்கு அந்த ஓனருமே, "சரி, சரி உனக்கு சொல்ல தோணலன்னா விட்டுடு. உனக்கா எப்ப தோணுதோ அப்ப சொல்லுன்ட்டு" விட்டுர்றாங்க. அப்படியே அந்த பாரும் க்ளோஸ் பண்ணும்போது, இந்த 2 பேர் இருக்காங்களா கொஞ்சிட்டு இருக்காங்க. அந்த பக்கமா வந்த யானும், அதாவது கிளம்பிட்டான் அவனுமே பார்த்துட்டு அப்படியே கிளம்ப போக, அதில அந்த பாஸ் இருந்துகிட்டு, "நாங்க இந்த மாதிரி 2 பேர் இருக்கிறது உனக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்கான்னு?" கேட்க, "எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா எனக்கு என்னன்னா, நீங்க 2 பேர் தான் மேட்ச்ன்ட்டு உங்களுக்கு எப்ப தெரிய வந்ததுன்ட்டு" ஒரு சூப்பரான கேள்விய கேட்குறான். அதுக்கு அந்த ஓனருமே, "ஃபர்ஸ்ட்டு இவள நான் பார்க்கும்போது அவ ஒரு கஷ்டத்துல இருந்தா. அவ கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல. அப்ப நான் முடிவு பண்ணேன், அவள நான் சந்தோஷமா வச்சுக்கணுன்ட்டு, என் கூடயே வச்சுக்கணுன்ட்டு, அவள நான் சேஃபா பார்த்துக்கணுன்ட்டு. என்னமோ தெரியல, அது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியா மாறி, அப்படியே காலப்போக்குல அது லவ்வா மாறிடுச்சுன்ட்டு" அவங்களோட லவ் கதைய சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு யானு வாய்க்குள்ளேயே அப்படியே முனங்கிட்டு இருக்கான். ஆனா, அவரு போறதுக்கு ரெடியாலாம் இருக்காருன்ட்டு, அத கேட்ட இந்த ஓனருமே, "நான் சொல்லல, அவன் லவ்ல விழுந்துட்டான்ட்டு. அவனா புலம்பிட்டு இருக்கான் பாருன்னு" சொல்ல, "ஆனா என்னோட லவ்வ அந்த 70 வயசுக்காரனுக்கு நான் எப்படி சொல்றது?" அப்படின்னு சொல்ல, ஏன்னா ஃபன்னுக்குள்ள இருக்கிறது வந்து அந்த சாய் தாத்தாவோட சோல் தானே. அவரோட கேரக்டர் தான் இவனுக்கு பிடிச்சிருக்கு இல்லையா? அதனால தான் இவன் அப்படி சொல்றான். இது ஒண்ணுமே புரியாம அந்த ஓனருமே, "சரி ஃபன்னு கொஞ்சம் ஓல்டு ஃபேஷன்ல தான் இருக்கான். அதுக்காக உனக்கு யாராவது பிடிச்சிருக்கு, அவன் தான் லைஃப் லாங்கா வரப்போறான்ட்டு உனக்கு ஏதாவது தோணுச்சுன்னா, அவன் ஏஜ பத்தியோ, இல்ல ஜெண்டர பத்தியோ எதையுமே நினைக்கக்கூடாது. லவ்வுன்றது எப்பயுமே லவ் மட்டும்தான். நான் யூசுவலா நான் பார்த்த வரைக்கும் யார்கிட்டயுமே ஒட்டுனத நான் பார்த்ததே இல்ல. ஆனா என்னமோ தெரியல, நீ ஃபன்னு கிட்ட மட்டும் நல்லா பேசிக்கிட்டே இருக்க. அவன் கூட நீ இருக்கும்போது மட்டுமே சந்தோஷமா இருக்கன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியுது. உன் மனசுக்கு பிடிச்சிருக்குன்னா, எக்காரணத்த கொண்டும் யாருக்காகவும் விட்டு குடுத்துறாத. அப்புறம் நீ தான் வருத்தப்படுவ. உன்னால முடியும்னு சொல்லி இவங்க வேற மோட்டிவேட் பண்ணிட்டு கிடக்குறாங்க. இந்த யானுமே வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு எப்பயும் மாதிரி ஃபன்னு பக்கத்துல வந்து தூங்க, ஃபன்னுமே கட்டி பிடிச்சிக்கிறான். இதே இந்த ஃபன்னோட சோல் பார்த்துட்டு இந்த தாத்தா சாய் என்னதான் பண்ணிட்டு இருக்காருன்ட்டு முறைச்சிக்கிட்டே நின்றுட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோடு முடியுது. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.